ஹலோ, இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக திருநெல்வேலி அல்வா எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் போதும், சீக்கிரமாக பண்ணிடலாம். ஒரு கப் கோதுமை மாவு ஒரு பவுலுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கோதுமை மாவை நல்லா தண்ணி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் அளவு பொறுமையாக கரைச்சி விட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு கட்டி கட்டியாக இருந்தால் செய்யும் போது நல்லா இருக்காது. அதனால் உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி கரைக்கும் போது கட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சுன்னா லாஸ்ட்டாக ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு பவுல் அளவுக்கு நான் வந்து கரைச்சி எடுத்துருக்கேன் கோதுமை மாவை. இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவு சுகர் போட்டுக்கோங்க. சுகர் வந்து தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. சுகரை வந்து அப்படியே கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும். போது நம்மளுடைய கேரமல் வந்து ரெடி ஆகும். நம்ம இந்த கேரமல் வச்சு தான் இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி அல்வா பண்ண போகிறோம். ஏன் கேரமல் பண்ணி பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த திருநெல்வேலி அல்வாவோட கலர் நம்மளுக்கு கரெக்டாக வரும். சுகரை கலரி விட்டுக்கிட்டே இருக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக எனக்கு டைம் ஆச்சு இதை கலரி விட்டு கேரமல் வரத்துக்கு. இந்த அளவுக்கு நல்லா கலரி விட்டுட்டு நல்லா இந்த கலருக்கு வந்த உடனே இப்போ நம்மளுடைய கேரமல் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னும் நல்லா கொஞ்சம் கலர் மாறணும். கலர் மாறிட்டோடனே இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் டார்க் கலராக வந்த உடனே நம்மளுடைய கேரமல் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து நம்ம கரைச்சி வச்ச கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது ஊற்றும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நான் வந்து ஒரு 5 நிமிஷம் அளவு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் கலர்றேன். நீங்கள் வேணால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் இதை கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ இந்த கட்டியெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து கரைஞ்ச மாதிரி இருந்திருந்தது. இப்போ இந்த நம்ம கேரமலோட இப்போ இந்த கோதுமை மாவு கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அந்த டைமில் இன்னொரு கப் அளவுக்கு நான் சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணாம்னா நீங்கள் அரை கப் அளவு சுகர் போட்டால் போதும். நான் 1 கப் அளவு போட்டேன். இப்போ சுகர் போட்டுட்டு இந்த சுகர் நல்லா இப்போ மெல்ட் ஆனோடனே இன்னும் நல்லா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் நம்மளுடைய அல்வா. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக ஆகிட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த அல்வாவுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு நெய் யூஸ் ஆச்சு. நீங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றி பண்ணால் தான் நம்மளுடைய அல்வா வந்து நல்லா அந்த பதத்துக்கு வரும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு வேணும் ஏலக்காய் பவுடர் போடனா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஏலக்காய் பவுடர் போடலை. இது அப்படியே சாப்பிட்டா சூப்பராக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு 2-3 ஸ்பூன் நீங்கள் நெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்வா பதம் நம்மளுக்கு சூப்பராகவே வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அல்வா பதம் வந்துடுச்சு. உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அளவு லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டிங்கன்னா நம்மளுடைய திருநெல்வேலி அல்வா ரெடி ஆகிடுச்சு. கப் கோதுமை மாவு வச்சு வீட்டிலேயே சூப்பரான திருநெல்வேலி அல்வா செஞ்சு முடிச்சாச்சு. டேஸ்டிங்க்கு எங்கள் வீட்டு குட்டீஸ் கிட்ட கொடுத்தா உண்மையாலுமே சூப்பராக இருக்குன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டிஷ் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அல்வா செஞ்சு முடித்த உடனே கோதுமை மாவில் பண்ண மாதிரியே இருக்காது. நம்மளுடைய அந்த ஸ்வீட்னஸோட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.